கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இன்னைக்கு ஏறெடுக்க போகிற ஜெபத்தில் எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அப்பா அற்புதத்தை செய்ய போகிறாங்க. இப்பொழுதும் இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 Chronicles 15th chapter verse 7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. சோத்திரம். எல்லாம் பயத்தோடும் திகிலோடு கூட இருப்பீங்க. இந்த காரியம் என்னவாய் நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் பயத்தோடு திகிலோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு காலையில் அப்பா உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, தைரியமாக இருங்க, தைரியப்படு, தைரியமாக இருங்க. சோத்திரம். நீங்கள் எதை குறித்தும் நெகிழ விடாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா இருங்க, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. சோதரம். நீங்க செய்கிற காரியத்துக்கு நிச்சயமாக அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, பலன் உண்டு. இவ்வளவு நாள் பலன் இல்லாம இருந்திருக்கலாம். அப்பா இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாக பலன் உண்டு. அதனால தைரியமா இருங்க. அடுத்து ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆகாய் 2nd chapter verse 4. ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் செருபாபேலே, செருபாபேலே என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. இப்ப நான் என் பேரை போட்டு படிக்கிறேன். ஆனாலும் ஜோஸ்பாலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பேரை போட்டு படிங்க பார்ப்போம். சோத்திரம். ஆனாலும் ஜோஸ்பாலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமா இருங்க, தைரியமா இருங்கள் என்று சொல்லி அப்பா சொல்லுகிறார். அடுத்து யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். இந்த ஊழியக்காரரை பார்த்து அப்பா சொல்றாங்க, நீ திடன் கொள். ஊழியம் செய்றீங்களா? சோத்திரம். எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா ஊழியம் செய்ய, யாரும் உங்கள் மேல் கை போடுவது இல்லை. அப்பா சொல்லுகிற வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவரும் உங்கள் மேல் கை போடுவது இல்லை. ஆத்துமாக்கள் கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். சோத்திரம். ஆத்துமா இல்லையே சொல்லி வேதனையோடு கூட நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். சோத்திரம். அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். சோத்திரம். அப்பா நிச்சயமாக ஆத்துமாக்களை தருவார். தைரியமாக இருங்க. சோத்திரம். அடுத்து சொல்றாங்க, தேசத்தின் எல்லா ஜனங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்துதான் அப்பா சொல்றாங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். சோத்திரம். முன்னாடி 2 வார்த்தையும் திடன் கொள், திடன் கொள். செருபாபேலே பிரதான ஆசாரியனே திடன் கொள், திடன் கொள்னு வந்துச்சு. இங்க பாருங்க, எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். இங்கேயும் சொல்றாங்க, அங்க உன் கிரியைக்கு பலன் உண்டு, நீங்க செய்யற வேலைக்கு பலன் உண்டு என்று சொன்னார். இங்கேயும் சொல்றாங்க, சோத்திரம், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தங்களின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதனால திடமனதாக தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலும் உங்களுக்கு செய்ய போகிறார். சோத்திரம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்க உங்க பிள்ளைகளிடத்துல சொல்லியிருக்கீங்க, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க செய்கிற வேலைகள் என்னவாய் நடக்குமோ, என்னவாய் முடியுமோ என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட திகிலோடு கூட போராட்டத்தோடு கூட இருக்கலாம். சோத்திரம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, தைரியமா இருங்க. என் பிள்ளையோட லைஃப் என்ன ஆகுமோ என்று சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளோட திருமணத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய ஹெல்த்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். சோத்திரம். எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார். உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் இந்த காலை நேரத்தில் திகிலாக இருக்கிறதோ அந்த திகில் எல்லாவற்றையும் இன்று அப்பா மாற்றி போடுகிறாங்க. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே உங்களுடைய பிரசன்னம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் மேலேயும் இறங்குகிறது.
அவர்கள் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல இப்பொழுதே உங்களுடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த பயம் திகில் எல்லாம் அந்த கார் இருள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் எல்லையை விட்டு வெளியேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கார் இருள்கள், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், இப்பொழுது அந்த கார் இருள்கள் அகன்று செல்லுகிறது என்று அப்பா உம்முடைய வார்த்தை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அசுத்த வல்லமைகள் இப்பொழுதே துரத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சபிக்கப்பட்ட பலவீன ஆவிகள் இப்பொழுதே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கி எல்லாம் துரத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீன ஆவிகள் இப்பொழுதே எல்லா தேங்க்யூ ஜீசஸ், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். குருடர்கள் பார்க்கிற அந்த வல்லமை, செவிடர்கள் கேட்கிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். எந்தெந்த உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கிறதோ இப்பொழுது அந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கல்லான இருதயத்தை நவமான சதையான இருதயமாய் இப்பொழுது மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காய், கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறதற்காய் இப்பொழுது இந்த நொடிய அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பிள்ளைகள் வீட்டிலையும், யாரோ ஒருத்தர் வீட்டில் இல்லை, எல்லாருக்கும் இப்பொழுதே இந்த நொடியை நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக, உடைய வல்லமை இறங்குனதற்காக, எல்லோருக்கும் ஒரு விடுதலை நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்க. சேனைகளின் கர்த்தர், யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உங்களுக்கு தடையா யார் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேங்க்யூ லார்ட். நீர் கொடுத்த இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசணும் உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தேவாதி தேவன் பார்க்கிற எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.